வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தொகையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சற்றுமுன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவு பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2438 பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதுமே வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னப்போனால் அதாவது கோவை, மதுரை, சேலம், சென்னை, அரக்கோணம் இது மாதிரியான இடங்களில் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th 12th அல்லது ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 12/8/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வே இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது கம்பைன்டு நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் அண்டர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன வரைக்கும் வந்து டேட் இருக்குன்னா 12/8/2024 வரைக்கும் வந்து டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் 22/7 வந்து ஓப்பன் ஆக இருக்குது. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் அதாவது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறணும். இதுக்கு டோட்டலாக 2438 வேக்கண்ட் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா sr.indianrailways.gov.in நாம் வந்து வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் 18 போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் இதில் வந்து பெரம்பலூர், இந்த பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிட்டர், வெல்டர் இது மாதிரி கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் எம்எல்டி அதே மாதிரி எம்எல்டி பேத்தாலஜி கேரியாலஜி அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப்பு இதில் போத்தனூர் கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிட் ரிட்டர்னரு, மெஷினிஸ்ட்டு, வெல்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருவனந்தபுரம் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் வெல்டர், எலக்ட்ரீஷியன் ஸோ இதில் 145 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலம் டிவிஷனில் 222 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாலக்காடு டிவிஷன் ஸோ கேரளா இதுக்கு 285 போஸ்டிங் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெரம்பூரில் பார்த்திங்கன்னா 350 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 130 வேக்கண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோகோ ஒர்க்ஸ் 228 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 48 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சென்னை டிவிஷன் 24 போஸ்டிங். அதே மாதிரி சென்னையில் எலக்ட்ரிக்கல் அண்ட் ரோலிங் ஸ்டாக் இதில் பார்த்திங்கன்னா அரக்கோணத்தில் 65 போஸ்டிங். ஸோ இது மாதிரி தனித்தனியாக எல்லாமே தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸில் திருச்சி டிவிஷன், மதுரை டிவிஷன் ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும், என்ன எலிஜிபிள், 10th வந்து மினிமம் 50% ஆஃப் மார்க் வந்து இருக்கணும், ப்ளஸ் 2 எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10th 50%. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50% வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 10+2 சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஐடிஐ தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேட்டகரியில் யார் யாருக்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க நாம்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு நீங்கள் டேரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய வெப்சைட் லிங்க் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது மூலமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் முதல் பண்ணணும். ஸோ இந்த ரிஜிஸ்டரில் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறபோது உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஸோ எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர்
பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், பெட்ரோகெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.